ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு கடல மாவு போண்டா போடலாமா? அதுக்கு தேவையான பொருள் தேவையானது கடல மாவு எடுத்துக்கோங்க, சிறிதளவு மைதா சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போண்டா புஸ் புஸ்ன்னு வரத்துக்கு கொஞ்சோண்டு ஆப்ப சோடா போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு செஞ்சுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரி விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இந்த பொடி அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இந்த மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிறகு பொடி அரைச்சிட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த கடல மாவை துவைக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோன்னு உருண்டை பிடிச்சிக்கோங்க. கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதும் இந்த மாதிரி உருண்டையாக விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்க சோளம் திருப்பி போட்டுக்கோங்க. கடலை மாவு, உருளைக்கிழங்கு இதை குழந்தைங்கள ஸ்கூல் விட்டு வந்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.